ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி வட்டிலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு வெறும் 3 பொருட்கள் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. வீடியோ படி அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் நல்ல பர்ஃபெக்டான வட்டிலப்பம் ஈஸியாக செஞ்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த வட்டிலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்தரலாம். ஸோ முட்டை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ முட்டை உள்ளே சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ முட்டையை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே சூடாகிற மாதிரி அரைச்சி எடுக்காதீங்க. இது மாதிரி லைட்டாக நுர பொங்கி வர அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துடலாம். இது நமக்கு 250 ml அளவு இருக்குது. ஸோ நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் பசும்பால் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 1.25 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். இது 250 கிராம். நாட்டு சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் சர்க்கரை இல்லைன்னா பனங்கருப்பட்டியை கூட இது மாதிரி நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுலேயுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் சேர்க்கிற போது நமக்கு முட்டையுடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இதை இப்போ திரும்பவும் பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே அதிக நேரம் முட்டை சூடாகிற மாதிரி அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இது மாதிரி பிளாட்டான ஒரு கேக் பேன் எடுத்துருக்கேன். கேக் பேன் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு டீ ஃபில்டர் வச்சு இதை வடித்து உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி வடிச்சிட்டு சேர்க்கிற போது நாட்டு சர்க்கரையில் ஏதாவது மண் தூசி இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும். இந்த பாத்திரத்தில் நம்ம நெய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, அப்படியே சேர்த்துடலாம். பாருங்கள், எந்த பாத்திரம் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலுமே முட்டை கலவை இது மாதிரி பாதியிலேருந்து 3/4 வர்ற மாதிரி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இது இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. அதுக்குள்ளே இது மாதிரி கம்பி ஸ்டாண்டு வச்சுருக்கேன். கம்பி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அது பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சில்வர் பிளேட்டை இது மாதிரி கவிழ்த்தி வச்சுடுங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் இது ஆவியில் வேகிற போது தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 25லேருந்து 30 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் போல் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை உடனே வெளியில் எடுத்துடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயுடைய ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் வட்டிலப்பம் நல்லா செட் ஆகும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இது இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு சென்டரில் இது மாதிரி ஒரு கத்தியை உள்ளே விட்டு பாருங்கள். கத்தியில் ஒட்டாமல் நல்லா கிளியராக வந்திருக்கு. இப்போ வட்டிலப்பம் நல்லா வெந்துருச்சு. ஒருவேளை கத்தியில் ஒட்டுச்சு அப்படின்னா திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க, நல்லா வெந்துடும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு பரிமாறணும் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, வெளியிலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 1/2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்பவே ஈஸியாக டீமோல்ட் ஆகி வரும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை கவிழ்த்தி இதை அப்படியே திருப்பிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி. பாருங்கள், இப்போ நம்ம வட்டிலப்பம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், கத்தி எவ்வளோ நல்லா சாஃப்டாக இறங்குது அப்படின்ட்டு. இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க இது முட்டையில் செஞ்சது அப்படின்ட்டு. ஏன்னா இதில் முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட எதுவும் இல்லாமல் நம்ம சீம்பாலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வட்டிலப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.